Amen. Lord Jesus, make me an instrument of your peace. Where there is hatred, let me sow love. Where there is injury, pardon. Where there is doubt, faith. Where there is despair, hope. Where there is darkness, light. And where there is sadness, joy. O Divine Master, grant that I may not so much seek to be consoled as to console, to be understood as to understand, to be loved as to love. For it is in giving that we receive, and it is in pardoning that we are pardoned, and it is in dying that we are born to eternal life. Amen. Say together Lord's Prayer. Our Father who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Amen. நன்றியோடு நான் துதி பாடுவேன். இந்த
இறைவாக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4. ஞானம் என்னும் மாசான். ஞானம் தன் மக்களை மேன்மைப்படுத்தும், தன்னை தேடுவோர்க்கு துணை நிற்கும். ஞானத்திற்கு அன்பர், வாழ்விற்கும் அன்பர். அதனை வைகரையிலேயே தேடுவோர் மகிழ்ச்சியால் நிரம்புவர். அதனை பற்றி கொள்வோர் மாட்சியை உரிமையாக்கிக் கொள்வர். அது செல்லும் இடமெல்லாம் ஆண்டவர் ஆசி வழங்குவார். அதற்கு பணி செய்வோர் தூய இறைவனுக்கே ஊழியம் புரிகின்றனர். ஞானத்துக்கு அன்பர், ஆண்டவருக்கும் அன்பர். ஞானத்துக்கு பணிவோர் மக்களினங்களுக்கு தீர்ப்பு வழங்குவர். அதற்கு செவி சாய்ப்போர் பாதுகாப்பாய் வாழ்வர். ஞானத்தை நம்புவோர் அதனை உரிமையாக்கிக் கொள்வர். அவர்களுடைய வழிமரபினரும் அதனை உடைமையாக்கிக் கொள்வர். முதலில் அவர்களை அது கோணல் வழியில் அழைத்துச் செல்லும். அவர்களுக்கு அச்ச நடுக்கத்தை வருவிக்கும். தனக்கு அவர்கள் மீது நம்பிக்கை ஏற்படும் வரை அவர்களை அது கண்டிக்கும், வதைக்கும். தன் நெறிமுறைகளால் அவர்களை சோதிக்கும். அது மீண்டும் அவர்களிடமே வந்து அவர்களை மகிழ்விக்கும். அவர்களுக்கு தன் இரகசியங்களை வெளிப்படுத்தும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆசிரியர்களுக்கு எல்லாம் ஆசிரியரான எம் அன்பிறைவா, வாழ்க்கை என்பது ஒழுக்கம், பண்பு, ஆற்றல், ஊக்கம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, பொது அறிவு ஆகிய அனைத்தும் நிறைந்தது எனும் பாடத்தை மாணவர்களுக்கு கற்பித்து ஒரு உண்மையான வழிகாட்டும் சிறந்த கல்வி நிலையங்களை உருவாக்கி அதில் பணிபுரிய ஆசிரியர்களை நியமித்து சமுதாய மாற்றத்திற்கு வழிகாட்டும் FSJ தலைமை சகோதரி, பள்ளி தாளாளர், பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளி நிர்வாக குழுவிற்கு தேவையான ஞானத்தையும் சிறந்த வேளாண்மையையும் தந்து மாணவ சமுதாயம் மாண்பு பெற வழிவகை செய்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலும் வலிமையும் மிக்கவரே என் அன்பு இறைவா, மனதால் யாரையும் புண்படுத்தாத புத்தனாக, அள்ளி வழங்கும் கல்வி கர்ணனாக, பலதரப்பட்ட அறிவை சுமக்கும் ஞானியாக, கண்களால் மனதை அளவிடும் உளவியல் வல்லுநராக, ஏற்றத்தாழ்வு இல்லாமல் போதிக்கும் நியாயாபதியாக, போதனையால் புதிய உலகை உண்டாக்குபவராக, போட்டி நிறைந்த உலகில் போராட தேவையான அறிவாயுதத்தை வழங்குபவராக பணிபுரியும் ஆசிரிய பெருமக்கள் உடல் நலனும் மனநலனும் பெற்று சிறப்பான மாணவர்களை உருவாக்கும் ஞானமும் பெற்று பணிபுரிய ஆற்றலை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லவரே, நன்மை செய்பவரே, எம் அன்பு இறைவா, ஒவ்வொரு இடத்திலும் புதுமையான ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்வது சுலபம். ஆனால் ஒரே இடத்தில் தொடர்ச்சியாக ஒருவர் கற்பது என்பது கடினமானதொன்றாகும். அதனை எவ்வித சலிப்பும் ஏற்படா வண்ணம் பல யுக்திகளை கையாண்டு கவனம் சிதறாமல் பணிபுரியும் அலுவலக பணியாளர்கள், பிற பணியாளர்கள் தங்கள் சிறப்பான செயல்பாடுகளால் பள்ளியை வளர்ச்சி பாதைக்கு வழிநடத்தி செல்லும் வரம் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையும் ஆனவரே எம் அன்பு இறைவா, கற்க வேண்டியது உலகில் 1000 இருந்தாலும் எவை கற்க உகந்தது என அன்னப்பறவையாய் அறிவை பிரித்து பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சிறந்த கல்வியையும் உயர் மதிப்பீடுகளையும் பெற்று உலகில் உன்னத நிலையை தம் பிள்ளைகள் அடைய வேண்டுமென்ற பெற்றோரின் எதிர்பார்ப்பையும் ஆர்வத்தையும் பிள்ளைகள் உறுதி செய்யும் உழைத்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வெற்றியின் வேந்தனே என் அன்பு இறைவா, அரசு பொதுத் தேர்வுக்காக தம்மை தயாரித்து கொண்டிருக்கும் மாணவ செல்வங்கள் கடின உழைப்பை கைக்கொண்டு ஓயாமல் உழைத்திடவும் நல்ல நட்புகளையும் ஆர்வமூட்டும் செயல்பாடுகளையும் கைக்கொண்டு குன்றிலிட்ட விளக்காய் பிரகாசித்து குன்றா புகழோடு இருந்து கல்வி கற்று அதிக மதிப்பெண்களையும் உயர் கல்வியையும் பெற்று போற்ற வாழும் வரம் தரம் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாலாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கன்னி தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் என் தாய்மொழியாம் தமிழ் மொழியால் அனைவரையும் வணங்குகிறேன். குறும்புகளை ரசித்து குழப்பங்களை தவிர்த்து தன்னம்பிக்கை கொடுத்து தோல்வியை பழக்கி வெற்றிக்கு வழிவகுத்து பொறாமையின்றி பெருமையுடன் பேசி தோழமையுடன் எங்களை வழிநடத்தும் எங்கள் அன்பு ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆசிரியரின் வாழ்க்கையில் ஒளியூட்டும் விளக்குகள் பல. இன்று இங்கு மின்மினி பூச்சிகள் போல, மங்கள வாத்தியங்கள் போல புன்னகையால் இசையமைத்து
நட்சத்திர கூட்டங்களின் நந்தவன தோட்டமாய் எம் பள்ளி காட்சியளிக்க காரணமாய் இருந்திருந்தும் எங்கோ ஒரு ஓரமாய் நின்று எங்களை உயர்வாக்க உரமாக மாறும் உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். எத்தனை ஆயிரம் ஆசிரியர்கள், ஆனால் நோக்கமும் லட்சியமும் ஒன்றுதானே. என் மாணவி முன்னேற வேண்டும், தேர்ச்சி பெற வேண்டும், வாழ்வில் வெற்றி பெற வேண்டும். ஆஹா, எத்தனை உயரிய எண்ணம்! நீங்கள் அல்லவா வணக்கத்திற்குரியவர்கள். இன்று வரையிலும் இனிமேலும் நாங்கள் காணும் வெற்றிகளும் புகழுக்கும் உரியவர்கள் நீங்கள் மட்டுமே. கல்லும் உடையாமல் சிலையும் சிதறாமல் எங்களை செதுக்கிய சிற்பிகள் நீங்கள். உங்களின் உழைப்பின் மேன்மையை உணர்த்தும் உன்னதமான நாள் இதோ. Your presence in our campus is like gentle breeze on summer day. Your visit is like a ray of sunshine on a cloudy day. We open our hearts to welcome you all. In this gathering, your presence is a gift. And to welcome you all, I would like to call Lakshmi Priya from 11C. A pleasant morning to one and all present here. A good teacher is like a rising sun that comes to fill the empty and dark minds with the light of education. Not everyone has the patience of saint, a heart of gold, and dedication without end. But you do, teachers. This is why I just wanted to let you know that how much you're appreciated. Happy Teachers' Day to all my beloved teachers. Today, we all have gathered to celebrate the Teachers' Day. On this most auspicious occasion, I'm delighted to welcome our chief guest, Dr. Nirmala Anbu Kamala ma'am, who has warmly accepted our invitation to join us today. Dr. Nirmala ma'am has achieved great in her field and has significantly contributed to the community and society. She is an experienced social worker who is being in the field for more than 46 years. Her commitment to the society initiated the blooming of Eden Charitable Trust in 1998. The main motivation of this trust is to render selfless service to the empowerment of women and children in need to cherish a bright future. Now, I would like to call our HM, Reverend Sister Mercy Fatima, to honor our chief guest. Thank you, sister. As Maya Angelou once said, people will forget what you said, people will forget what you did, but people will never forget how you made them feel. Today, we are honored to welcome our chief guest, Dr. Nirmala ma'am, whose presence makes us feel inspired, valued, and ready to embark on this journey. Dr. Nirmala ma'am, your social service and guidance have been instrumental in shaping our goal, and we are grateful for your presence. We look forward to your insights and wisdom that will undoubtedly enrich our experience today. Your achievements and dedication to your work serve as an inspiration to all of us. Once again, I take this opportunity to welcome our chief guest on behalf of our administrators, teachers, staffs, and students. Welcome, ma'am. வரவேற்புரையால் உளமகிழ அனைவரையும் வரவேற்ற லக்ஷ்மி பிரியாவுக்கு நன்றி. Where the hands are, the eyes follows. Where the eyes are, the mind follows. Where the mind goes, the expression follows. Where there is expression, mood is evoked. Isn't it tremendous how the world comes alive when music fills the air and feet begins to tap a rhythm that delights the heart? That's the beauty of dance that we are about to experience now. Here on the stage is students of 9th standard and 10th standard to perform a semi-classical dance.
Come now, follow my lead. Come now, follow my lead. உங்கள் அற்புதமான செழுமையான மற்றும் மிகவும் ஈடுபாட்டுடன் கூடிய நடனத்திற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறுவர்களாய் இருக்கும்போது ஒதுங்கி ஓர் இடம் தேடி ஓரினமாய் விளையாடி இடையிடையே சட்டம் மாற்றி சண்டைகளிட்டு குதூகலமாய் விளையாடிய 80s கிட்ஸ் இவர்கள்தான். மறுபடியும் பிறந்து வந்து குழந்தைகளாய் விளையாட என் அன்பு ஆசிரியர்களையும் அருட்சகோதரிகளையும் அன்புடன் அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் கேம் வந்து உரியடி போட்டி. அதுக்கு காமன்லேருந்து ஏதாச்சும் ஒரு டீச்சர் அங்கே லாஸ்ட்டுக்கு போகணும். மதுர அன்ன கொடி வாமதினி அன்ன ரெடி மருத மெச்சும் அன்ன கொடி வாமதினி நல்லா குத்து அடி மாமதுர அன்ன கொடி வாமதினி அன்ன ரெடி மருத மெச்சும் அன்ன கொடி வாமதினி நல்லா குத்து அடி பொட்டாசு வாராசு வெள்ளாசு
மாமதுரை அன்னக்கோடி வாமதினி அண்ணன் ரெடி மருத மெச்சும் அன்னக்கோடி வாமதினி நல்லா குத்து அடி மாமதுரை அன்னக்கோடி வாமதினி அண்ணன் ரெடி மருத மெச்சும் அன்னக்கோடி வாமதினி நல்லா குத்து அடி வந்து நிக்குதொரு நிலா பட்டந்தா அத போடாதன்னு போடுவதே போடா சட்டந்தா சின்ன பையல தொட்டா விட்டா ரொம்ப சிக்கல் நீ அங்க எங்க தொட்டு போட்டா வரும் விக்கல் ஓடு இல்லாத பிலாங்கனி பிலாங்கனி என் கூட சுரங்கனி சுரங்கனி கண்ணால தான் கொட்டுறிய காதல் மழைய அத தேக்கி வைக்க தொட்டி ஒண்ணு கட்டவில்லையா ஒத்துக்கிட்டா கல்லணைய கட்டி வைக்கிறேன் உன்ன போஸ்டர்ல போட்டு எங்க ஒட்டி ஒட்டி வைக்கிறேன் நவுறா இப்ப பர்றா பாரதத்தில் 10 கோடி பொண்ணு இருக்கு ஒருத்தி மேல தாண்டி ஊரு கண்ணு இருக்கு வைகையாத்து பால பக்கம் நடந்து போனேனா என்ன ஃபாலோ பண்ணி வர்றாங்களே பாவி பசங்க தான் அண்ணில் காம வச்சு கொல்லுறியே கொல்லுறியே கண்ணா பின்னாடி சொல்லுறியே சொல்லுறியே பொண்ணு தான் பீரு போல மப்பு ஏத்துற அது படல நான் புன்னகையா சின்ன ஓத்துற கொஞ்சம் 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 கொஞ்சி நம்ம சூட்ட ஏத்துற ஆனா திடீர்னு ரிமோட் வச்சு சேனல் மாத்துற போட்டு 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 மச்சு போட்டு தாக்க போட்டு தாக்க போட்டு தாக்க போட்டு தாக்க மச்சு போட்டு தாக்கு போட்டு தாக்கு போட்டு தாக்கு ஹிட் சாங் பண்ணி போட்டு தாக்கு பாட்டியாரு பார்த்து தாக்கு பார்வையால போட்டு தாக்கு பாஞ்சிடாம மெல்ல தாக்கு பாவம் சின்ன பல்ல தாக்கு பாரு மீனா இப்ப
வேணும். கணேசன் அக்கரணம் போடு, ஐயப்பன் சரணம் போடு. கணேசன் அக்கரணம் போடு, ஐயப்பன் சரணம் போடு. கந்தனுக்கு கவசம் பாடு, அம்மனுக்கு விரதம் எடு, சிவனுக்கு நீ அடம் போடு. ஸ்ரீரங்கமா பட்டம் போடு, சந்தோஷமா விசில போடுடா. சீரி அடிச்சா கிள்ளி பறக்கும், மசீரி அடிச்சா விட்ட போலக்கும்.
ஆற்றாமையும் அகற்றும் எங்கள் ஆசானே. டீச்சர்ஸ் நீங்க வாழ்வின் வழிகாட்டிதாங்க, அன்பை காட்டும் போது அம்மாறீங்க. எங்க டீச்சர்ஸ் நீங்க வாழ்வின் வழிகாட்டிதாங்க, அறிவை தரும் போது அப்பாறீங்க. தோள் கொடுப்பீங்க எங்க தோழனும் நீங்க, எங்கள் வாழ்க்கை வழித்தடத்தின் வழிகாட்டி நீங்க. The job of feet is walking, but their hobby is dancing. Now I call upon the students of 9th standard and 10th standard to perform a folk dance. Enjoy the vibrant performance that is wonderful blend of grace and energy. So hold your breath and be ready. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த பக்கம் பார்த்தா Okay, boss. Now let's listen to the rhythm of Chennai. கொஞ்சம் ஸ்பீட் ஏத்து மாமே. என்னடி சொல்ற? அதான் நம்ம பாட்டேன். இந்த டான்ஸ் ஆட போறா தம்பி நம்ம பாட்டு. பங்கு put the song. இன்னைக்கு என்ன நாள்? ஆசிரியர் தினம். படிச்ச வாத்தியார் வேணாம், தினம் படிக்கிற வாத்தியார் தான் சார். படிக்கும்போது நம்ம வாத்தியாருங்கெல்லாம் கிண்டல் பண்ணி அந்த இடத்துல நாம தான் ஒரு ஹீரோன்னு காட்டிப்போம். ஆனா ஏதோ ஒரு இடத்துல நம்மள மன்னிச்சு விட்டு அவங்க நமக்கு ஹீரோ ஆயிடுவாங்க. நான் எல்லா மனிதர்களையும் மதிக்கிறேன், ஆனா நான் வணங்குகிற மனித தெய்வங்கள் இந்த ஆசிரியர்.
போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? தோ இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறோம் பாரு. ஆஹா, என்ன ஒரு அற்புதமான நடனம்! நன்றி நண்பர்களே. தெளிவு, திறமை, தைரியம் அளித்து அன்பு, பாசம், நேசம் என காட்டும் நம் வாழ்வின் அங்கமான ஆசிரியர்களுக்கான இந்நாள் ஒரு உத்தமரை, கல்வியாளரை, சமூக அக்கறை உள்ள சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களை இவ்வுலகம் ஈன்றெடுத்த பொன்னாள் என்பதை நினைவுபடுத்தும் 9th G கீதப்பிரியா உரையை கேட்டு உன்னால் முடியாது என்று பின்னால் 1000 பேர் சொன்னாலும் உன்னால் முடியும் என்று உன் முன்னால் நின்று சொன்னவர் ஆசிரியர். அறிவையும் ஆற்றலையும் தந்த ஆசிரியர் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். 1888ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி திருத்தணியில் உள்ள சர்வப்பள்ளி என்னும் கிராமத்தில் பிறந்தார் ராதாகிருஷ்ணன். இவரது தந்தையார் வீரசாமி மற்றும் தாயார் சீத்தம்மாள் ஆவார். இந்தியாவில் கல்வியாளர் என்னும் பெயரை உச்சரிக்கும் போதே அனைவருக்கும் ஞாபகத்தில் வருவது இவரது பெயராக தான் இருக்கும். இவர் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் கல்லூரி படிப்பை முடித்தார். தத்துவ பாடத்தில் மிகவும் ஆர்வம் கொண்டவராக இருந்தார். இவர் மிக சிறந்த அர்ப்பணிப்புடன் ஆசிரியர் பணியில் ஈடுபட்டு வந்தார். 1918ஆம் ஆண்டில் மைசூர் பல்கலைக்கழகத்தில் தத்துவ பேராசிரியராக பணிபுரிந்தார். 1921ஆம் ஆண்டில் சென்னை பரிடன்சி கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்தார். கல்வியானது இயற்கையோடு இணைந்திருக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் இவருக்கு மிகவும் பிடித்த நூல் பகவத்கீதை எனப்படும் உலக புகழ்பெற்ற தத்துவ நூலாகும். கல்வி ஒன்றுதான் மனிதனை விலங்குகளிடம் இருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது என்று கூறி கல்வியின் பெருமைகளை கூறியுள்ளார். 1923ஆம் ஆண்டில் இந்திய தத்துவம் என்னும் நூலை எழுதி வெளியிட்டார். மேலும் உபதிடங்கள், சமயங்களின் சிந்தனைகள் போன்ற நூல்களையும் எழுதியுள்ளார். இவர் ஒரு ஆசிரியர் போர் வீரனை போன்றவர். வெற்றியோ தோல்வியோ என்று நினைக்காமல் மாணவர்களின் முன்னேற்றத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறினார். இவர் ஆசிரியராக தன் வாழ்க்கையை ஆரம்பித்து தனது வாழ்க்கையில் மிக பெரிய பொறுப்பான குடியரசுத் தலைவராக பதவியேற்றார். கல்வியானது எழுதரெக்கம் மற்றும் கொண்ட கருவியாக இருக்கக்கூடாது என்று கூறி மாணவர்களின் சிந்தனைகளையும் பொறுமைகளையும் வளர்ப்பதாக இருக்க வேண்டும் என்று கூறினார். இந்தியாவில் உள்ள 25 பல்கலைக்கழகத்திற்கும் சென்று 2500 பேரறிஞர்களோடு உரையாடி வந்தார். இவர் சென்ற பல்கலைக்கழகம் எல்லாம் இவரால் பெருமையடைந்தது. ஒவ்வொரு ஆண்டும் இவரது பிறந்த நாளை முன்னிட்டு ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இறுதியாக ஏப்ரல் 17ஆம் தேதி 1975ஆம் ஆண்டு தனது 76 வயதில் காலமானார். வாய்ப்புக்கு நன்றி. வருகிறேன், விடைபெறுகிறேன். நன்றி கீதப்பிரியா. பட்டாம்பூச்சியும் தோற்று போகுமடி நீ சிறகடித்து பறக்கையில், அழகு மயிலும் மயங்குமடி நீ தோகை விரித்து ஆடுகையில், கதிரவனின் கண்களும் கூசுமடி உன் வைர பற்கள் மின்னுகையில். இக்கூற்றிற்கேற்ப நம் பள்ளியின் மூத்தவர்களும் நமது முன்மாதிரிகளுமான 12ஆம் வகுப்பு மாணவிகளை நடனமாட அழைக்கிறேன். ஆசிரிய பெருமக்களுக்கும் மாணவ நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். இன்று ஆசிரியர் தினம். ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ಕುರ್ಚಿನಿ ಮಾಡ್ಕೋಬೇಕು. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நாடின் நன்மகனே பொன்மகனே முத்தாயவனே இன்னும் சூரியனும் சந்திரனும்
நாயகனே காலம் காத்து வச்ச ரக்ஷகனே சிம்ஹாரகனே எங்கள் கண்ணனை வந்தவனே பயமே மாறிப்போ நீ அண்ணன் வந்தால் தும்பிட்டு நெல்ல இருட்டில் சிட்டி வாழும் ராஜாவுக்கு எல்லாரும் சொல்ல இவனை தொழுவானா என்னும் ஜனத்திறக்க காலம் எடுத்து வச்சால் சொர்க்கம் போலும் மன்னர் நீங்களா யாருடா? How do I tell you? DJ Raulito, con fuerza muchachos. Siga moviendo la Marta. Movete Martita, movete Martita, movete Martita, movete Martita, movete Martita. A ver, los pibes si me ayudan con esto. ¿Qué dice? La Marta se mueve para, 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 se mueve para. Esta es la Marta más loca que hay. குமரிகள் குமைந்து கிடக்கும் இந்த அந்தப்புறத்திற்குள் பாட வேண்டிய ராகமா இது? அடிக்கிற அடியில் காரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். கிளப்புக்கள். அண்ணன் வர்றார் வள்ளிவிடு. என்ன பாட்டை நிறுத்திட்டீங்க? பட்டே கிளப்ப. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? எப்படி ஆஃப் பண்ணி பாருங்க. காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க, கேட்போம். பறந்து விரிந்த உலகில் உன்னாலே முடியாதென்று கூற என் பின்னே 1000 பேர் இருந்தார்கள். என் முன்னே உன்னால் மட்டுமே முடியும் என்று கூற என் ஆசிரியர் மட்டுமே இருந்தார். நான் எல்லா மனிதர்களையும் மதிக்கிறேன். ஆனா நான் வணங்குகிற மனித தெய்வங்கள் இந்த ஆசிரியர். நம்மள உட்கார வச்சு நின்னுகிட்டே பாடம் நடத்துற ஆசிரியர்கள் கடைசி வரைக்கும் அங்கேயே நிக்கிறாங்க. ஆனா நாம வளர்ந்து எங்கேயோ போயிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நீங்க உணர்ந்து எவ்வளவு பெரிய ஆளானாலும் மறக்கவே கூடாது. Wow, that was truly breathtaking performance of our 12 students. Thank you guys. Let's give a big round of applause to the students. Our teacher takes a hand, opens a mind and touches a heart. Now I feel really excited because it's time to honor our teachers. Now I call upon our HM sister to honor our teachers. Sister Maria Selvi, Sister Velangani, Sister Mary Christina, Sister Alangara Mary, Sister Jude Teres, Sister Geraldine, Sister Punita, Sister Mary Kashmir, Sister Jacinda,
Sister Jayanti Vidya, Sister Catherine Pushpa, Mrs. Jayanti, Mrs. D.A. Nirmala, Mrs. Josephine Sharmila, Mrs. Veronica, Mrs. Vinita, Mrs. Arokya Mary, Mrs. Vency Mary Charles, Mrs. Mary Selvam Shanti, Mrs. Dhanalakshmi, Mrs. Niraimadi, Mrs. Rita Nyanarubi, Mrs. Stella Carolyn, Mrs. Mikkel Venshila, Mrs. Nirmala Mary, Mrs. Julie Peter, Mrs. Arokya Vimala, Mrs. Jacqueline Jyoti, Mrs. Julie Elizabeth, Mrs. Little Reggie, Mrs. Christine Asa Sheba, Mrs. Aarti, Mrs. Luna, Mrs. Dhanalakshmi, Mrs. Vasanthi, Mrs. Mary Lavanya, Mrs. Kanchana, Mrs. Tripura Sundari, Mrs. Jyoti Malar, Mrs. Kala Ranjani, Mrs. Vinodini, Mrs. Lakshmi, Mrs. Lata, Mrs. Sharon, Mrs. Nadia, Mrs. Sasikala, Mrs. Seema Fados, Mrs. Saranya, Mrs. Kirtana, Mrs. Prabha, Mrs. Margaret, Mrs. Emelda, Mrs. Koteshwari, Mrs. Suja, Mrs. Selvi, Mrs. Catherine, Mrs. Pauline, Mrs. Hemavati, Mrs. Rekha, Mrs. Anthony Priya, Mrs. Dhanalakshmi, Mrs. Edel Queen, Mrs. Tamil Chelvi, Mrs. Alphonse, Mrs. Alet, Mrs. Elizabeth, Mrs. Amuda, Mrs. Kalaivani, Mrs. Veronica, Miss Anisha, Miss Govindaman, Mrs. Nirmala, Mrs. Lima Rose, Mrs. Anita John, Mrs. Anita, Mr. Ramasamy, Mr. Sudhakar, Mrs. Rosama, Mrs. Padma, Mrs. Kaveri, Mrs. Devi, Mr. Subramani, Miss Violet Velangani, Mrs. Adi Lakshmi.
I request our chief guest to honor our teachers who have produced sentence scores in this subject for the academic year 2023 and 2024. For class 10th and 12th, mathematics, Mrs. Julie Peter. For 10th standard maths, Mrs. Stella Carolyn. For science subjects, Mrs. Nirmala Mary, Mrs. Anthony Priya. For social science, Mrs. Mary Selvam Shanti. For 12th standard, for physics subject, Mrs. Arokya Vimala. For 12th mathematics, Mrs. Sharmila. For computer science, Mrs. Lavanya. For commerce, Mrs. Vency Mary Charles and Mrs. Lata. For economics, Mrs. D.A. Nirmala. For accountancy, Mrs. Vency Mary Charles. For computer application, Mrs. Ranjani. For 10th science, Mrs. Rita Jnana Ruby. தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கழகத்திலிருந்து வழங்கப்பட்ட சென்டம் ரிசல்ட்டுக்கான பரிசுகள். I request all the 10th standard students, 10th handling teachers to come to the stage. Dr. Nirmala Anbu Kamala ma'am to share few words with us. Please come ma'am. Good afternoon everybody. அனைவரும் மாணவ செல்வங்களுக்கு எனது பணிவன்பான வணக்கம். ரொம்ப வெயில் இன்னைக்கு இல்லை, பாவம் நீங்கள். இத்தனை நாள் நேற்று கூட கொஞ்சம் ஷேடியாக இருந்தது. எனக்கு அதான் ஒரே கவலை. நல்ல பிள்ளைங்க, நல்லா இருக்கீங்க, அதுவும் அதிகமான பிள்ளைங்க. கடவுளுடைய கிருபையினால் இங்கு வந்து சேர்ந்தேன். என்னுடைய அருமையான ஃப்ரெண்டு சிஸ்டர் மேர்சி என்னை அழைத்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரு பெரிய சான்ஸ். உங்களுடைய ஸ்கூல் எப்படி இருக்குது, உங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, டீச்சர்ஸ் எவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்தேன். அவங்களுக்கு என்னுடைய டோக்கன் ஆஃப் லவ், என்னுடைய அன்பை தெரிவிக்கும் வண்ணமாக இந்த காட்டன்
ஆடையை பொன்னாடையை பரிசாக வழங்குகிறேன். இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும், டாக்டர் ராதாகிருஷ்ணன் நம்மளுடைய கவர்னர், எக்ஸ் கவர்னருடைய பிறந்த தினத்தை நீங்கள் ஆசிரியர் தினமாக செலிப்ரேட் பண்ணி கொண்டாடி கொண்டு வருகிறீர்கள். மாணவ கண்மணிகள் தங்களுடைய அன்பையும் நன்றியையும் உங்களுடைய ஆசிரியர்களுக்கு பகிர்ந்து பரிசாக கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இங்கு சில சிரமங்களை அடைந்துள்ளீர்கள். அதிகமான வெயில், மதிய வேளை பசி, அதிக நேரம் காத்து நின்ற களைப்பு, எல்லாவற்றிற்கும் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரம், ஓகேயா? சரி. இங்கு நீங்கள் உங்களுடைய ஆசிரியர்களுக்கு உங்களுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவிக்கும் தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மிகவும் சிறப்பாக செய்திருந்தீர்கள். உங்களுக்காக வருடம் முழுவதும் கடினமாக உழைக்கும் ஆசிரியர்களை ஒரு நாள் நீங்கள் மகிழ்வித்து நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். மிகுந்த சந்தோஷம், ஆனந்தம். ஆசிரியர்களும் மிகவும் சந்தோஷமாக எல்லா விதமான போட்டிகளிலும் கலந்து கொண்டது, உற்சாகமாக கலந்து கொண்டது மிகவும் போற்றுதற்குரியது. சிஸ்டர்ஸ் ஆகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும், நல்லா துள்ளி குதித்து ஒரி அடித்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல மெரி பால் ரவுண்டு, இந்த மியூசிக்கல் பால் எல்லாமே நல்லா இருந்தது. லக்கி கார்னர் எல்லாம், எவ்ரி திங் இஸ் குட், ஃபைன், வெரி நைஸ். நீங்களுடைய எல்லா பிள்ளைகளும் ரொம்ப நல்லா இருக்கீங்க, டிசிப்ளினாக இருக்கீங்க. அதிகமான எண்ணிக்கையாக இருந்தால் நான் அநேக பள்ளிகளுக்கு அந்த இன்டீரியர் ஹை அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் சைடு எல்லாமே ஜுவினைல் ஜஸ்டிஸ் போர்டு, ஜுவினைல் போர்டுனா சிறுவர் சீர்திருத்த பள்ளி, கவர்மெண்ட் ப்ரொடெக்டிவ் ஹோம் ஃபார் விமன், பெண் பிள்ளைகளுக்காக சீர்திருத்த பள்ளிகளுக்கு சென்று ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு ரேங்க் ஹோல்டர்ஸுக்கு நாங்கள் பரிசளித்து மகிழ்வோம், கல்விக்காக உற்சாகப்படுத்துவோம். இன்றைய தினம் ஆசிரியர்கள் தினம் ஆதலால் நான் 3 நேரம் அதிகமாக ஆய்விட்டபடியினால் 3 காரியங்களை பற்றி சுருக்கமாக சொல்கிறேன். அன்பு பிள்ளைகள், உங்களுடைய ஆசிரியர்களிடம் மாதா பிதா குரு தெய்வம் என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். அதாவது என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியும். மாதா அன்னையும், பிதா தந்தையும், குரு ஆசிரியரும், தெய்வம் தெய்வத்திற்கு சமமானவர்கள். அவர்கள் உங்களுடைய வழிகாட்டி. அவர்கள் உங்களுக்கு நற்போதனைகளையும் எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவுரைகளையும் கூறி உங்களை ஒரு நல்ல இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொண்டவர்கள். கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னது போல, சிறு கல்லாய் இந்த பள்ளிக்கு, இந்த ஆலயத்திற்கு, இந்த ஒரு கூடத்திற்கு, அதாவது சிறு கல்லாய் வந்திருக்கிறீர்கள். ஒன்றும் தெரியாது. சிலர் களிமண்ணாய் வருவோம், ஒன்றுமே தெரியாது. ஆனால் சிற்றுளியால் சிறுகல்லை சிற்பமாக்கும் சிற்பிக்கோர் சிறுகல்லாய் நான் சேர்ந்த பள்ளி வாழ்வு என்று நீங்கள் சொல்ல வேண்டும். சிற்றுளியால் சிறுகல்லை சிற்பமாக்கும், சிறு கல்லையும் ஒரு அழகான சிற்பமாக வடிவமைக்கக்கூடிய ஒரு திறமை, ஆற்றல் மிக்கவர்கள் ஆசிரியர்கள். அதே மாதிரி ஒரு களிமண்ணை கொடுத்தாலும் அதில் உள்ள கரடுகள் நீக்கி, நார்கள், குப்பைகள் நீக்கி நன்றாக அவர்களுடைய முயற்சி என்னும் நீரை ஊற்றி பிசைந்து சிற்பமாக வடிவித்து விடுவார்கள். அதாவது உங்களுக்குள் இருக்கும் பிம்பம், நீங்கள் என்ன படிக்க உங்களால் முடியும், எப்படி படிக்க வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவர்கள். இப்பொழுது வானத்தை பாருங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக மேகம் தெரிகிறது அல்லவா? ஒவ்வொருவருடைய கண்களுக்கு இந்த மேகம் ஒவ்வொரு உருவமாக தெரியும். அப்படித்தானே? ஒருத்தருக்கு யானை மாதிரி தெரியும், கடல் மாதிரி தெரியும், ஒருத்தருக்கு ஒரு ராஜா மாதிரி தெரியும், மரம் மாதிரி தெரியும். நீங்கள் பாறையாக இருந்தாலும் உங்கள் ஆசிரியர்கள் தன்னுடைய ஞானம் என்னும்
கீற்றுளியால் எப்படி என்று ஒரு அழகான வடிவமுள்ள சிற்பமாக உங்களை செதுக்கி 12ஆம் வகுப்பு வரை முடிக்க வைத்து இந்த சமுதாயத்திற்கு ஒரு பெரிய ஆளாக உங்களை அனுப்புகிறார்கள். உங்களில் எத்தனை பேர் டாக்டராகவோ, எத்தனை பேர் பெரிய லாயராகவோ, ஜஸ்டிஸாகவோ, ஜட்ஜாகவோ, எத்தனை பேர் பெரிய அரசியல்வாதியாகவோ, அல்லது நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் மாமாவை போல ஒரு பெரிய கவர்னராக கூட நீங்கள் வரலாம், நல்ல ஒரு பேராசிரியராக வரலாம். உங்களுக்குள் இருக்கும் தாளந்தை அறிந்து அந்த கல்லில் உள்ள வேண்டாத பகுதிகளை நீக்கி உங்களில் உள்ள அழகான சிற்பம் வெளிவர, ஒரு பதுமை, ஒரு உலகம் வியக்கத்தக்க ஒரு ஞானமுள்ள மகள் வெளிவர, பெண்ணின் பெருமை, இது பெண்கள் பள்ளிக்கூடமானதால் பெண்ணின் பெருமை பேரொளி பரவி உலகில் நீங்கள் பிரகாசிக்க வழிவகுக்கும் ஆசிரியர்கள் என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். உங்களில் என்ன குற்றங்கள் இருந்தாலும் அவர்கள் மறந்து விடுவார்கள், மன்னித்து விடுவார்கள். எப்படியாவது உங்களை கரை சேர்க்கும் தெப்பமாகத்தான் வாழ்வார்கள். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து வந்தாலும் உங்கள் வேன் மன்மம் கொள்ளாத அன்பு உள்ளம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். உங்களை எப்படியாவது பாஸ் செய்து விட வேண்டும். உங்களை பார்த்தீர்கள் அல்லவா, அரசாங்கம் ஒரு பரிசு கொடுக்கிறது, பள்ளி நிர்வாகம் ஒரு பரிசு கொடுக்கிறது. ஏனென்றால் அவர்களை நீங்கள் மகிழ்விக்க வேண்டும், அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும். அவர்கள் சற்றும் மனம் தரலாத, அவர்களுடைய அன்பு சற்றிலும் குறையாத அளவு அன்பு பெருக்கெடுத்து ஓடி தாயை போல் உங்களை நேசித்து, நீங்கள் பள்ளியில் இருப்பது தான் அதிகமான நேரம், வீட்டில் அல்ல. ஆசிரியர்களுடன் தான் அதிகமாக பழகுகிறீர்கள், அதிகமாக உறவாடுகிறீர்கள், தங்குகிறீர்கள். அவர்களுடைய எல்லா விதமான உணர்வுகளும் அவர்களுடைய உற்சாகமும் சற்றேனும் குறையாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த சமுதாயத்தில் உங்களுடைய பள்ளி ஒளிர வேண்டும் என்றும், உங்களுடைய மாணவ கண்மணி போன்ற பெண் பிள்ளைகள் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிற தாயுள்ளம் கொண்ட பெண்களாக ஆசிரியர்கள் உங்களுக்கு கொடுத்தது கடவுளுடைய கிருபை, கருணை, அருள். அதை மாணவ செல்வங்களை நீங்கள் இன்னும் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 2வது, ஆசிரியர்களுக்கு கடமை. அறிஞர் அண்ணா சொல்வது போல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இதில் முதன்மையாக வைத்தது அறிஞர் அண்ணா கடமையை வைத்துள்ளார். ஏனென்றால் கடமை, தன்னுடைய வீட்டில் எல்லோரும் குடும்பத்தில் இருந்து வந்திருப்பார்கள். அவரவர்களுக்கென்று சொந்த தேவைகள் இருக்கும், சொந்த போராட்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். என்னதான் போராட்டம் இருந்தாலும் கடலில் அலை ஓயாதது போல் தன்னுடைய வாழ்விலும் மனதிலும் அலைகள் அடித்தாலும், தன்னுடைய குடும்ப சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் ஆசிரியர்கள் இங்கு வந்து சிரித்த முகத்தோடு, இன்முகத்தோடு பிள்ளை செல்வங்களை பார்க்கும் பொழுது அத்தனையையும் மறந்து தங்களுடைய கடமையை மேலாக எண்ணி, கோபமாக இருக்கிற மாணவர்கள் இருப்பார்கள், சோகமாக இருக்கிற மாணவர்கள் இருப்பார்கள், மிகவும் நக்கல் கிண்டல் அடிக்கும் ஒரு மாணவி ஆடிய போல நான் தான் ஹீரோயின் என்று சொல்வது போல நடந்து கொள்ளும் மாணவிகளும் இருப்பார்கள். எல்லாவற்றிற்கும் ஒரு சிரிப்பு ஒன்றையே தானமாக தந்து தன்னுடைய காரியத்தில் கடமை உணர்வில் தான் பேப்பர் திருத்துவது, நோட் திருத்துவது, பிள்ளைகளுக்கு லெசன் எடுப்பது, இன்னும் பள்ளிக்கூடம் நிர்வாகம் கொடுக்கும் வேலைகளை பணிவன்புடன் செய்வது, இப்படியாக தன்னுடைய குடும்பத்தையும் நடுவில் நினைத்து தான் செய்ய வேண்டிய கடமையையும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக விட்டுவிடாமல் செய்வது. கடமை மிக்கவர்கள் உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திற்கு, இன்னும் வருங்கால சந்ததிக்கு, இங்கிருந்து வெளியில் சென்ற அநேக மாணவிகளுக்கும் அவர்கள் இப்படித்தான் நடந்து கொண்டிருப்பார்கள். ஆதலால் நீங்கள் அவர்களை மகிழ்விப்பது மிகவும் நியாயமான செயல். இது ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தின அரசாங்கத்திற்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்புள்ளவர்கள், கடமை உள்ளவர்கள். 3வதாக ஆசிரியர்கள் எப்படிப்பட்ட, நீங்கள் யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். மிகவும் பொறுமைசாலிகள். இருக்கா இல்லையா? உண்டா இல்லையா?
ரொம்ப பொறுமைசாலி. எத்தனை வியாதிகள் தங்களுக்கு இருந்தாலும், கால் வலித்தாலும், கை வலித்தாலும், நெஞ்சு வலித்தாலும், வர முடியாத சூழ்நிலை, கடினமான நாட்களில் அவர்கள் இருந்தாலும் பொறுமையோடு, சில பேர் ரொம்ப அதிக தூரத்திலிருந்து வருவாங்க, சில பேர் பல பிரச்சனையுள்ள குடும்பங்களில் இருந்து வருவார்கள். எல்லாவற்றையும் பொறுமையாக சகித்து இங்கு வந்து நீங்கள் செய்யும் சின்ன சின்ன குறும்புகளையும் பொறுமையோடு தாங்கி உங்களை மேலான சமூகத்தில் தூக்கி நிறுத்த மிகவும் ஒரு நல்ல ஒரு தாய் அன்பு மிக்க நல்ல கடமை உணர்வு மிக்க ஆசிரியராக பரிணமிக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் இந்த தினத்தில் நன்றி செய்வது மிகவும் சிறப்பான செயல். இப்படியாக ஒவ்வொரு ஆசிரியர்களும் அன்பு நிறைந்தவர்களாகவும் கடமை உணர்வு மிக்கவர்களாகவும் தங்களுடைய பொறுப்பிலும் கடமையிலும் நிலைத்து நிற்கும் போது பொறுமையானவர்களாகவும் பிள்ளைகளுக்குள் மறைந்து நிற்கும் தாளந்துகள் என்ன என்பதை உணர்ந்து அவர்களில் உள்ள வேண்டாத கிரிகைகளை நீக்கி அவர்களை ஒரு நல்ல வடிவமுள்ள பெண்ணாக, ஞானமுள்ள பெண்ணாக இந்த ஞான மகளுக்கு தந்து உலகில் நீங்கள் ஒளிர பாடுபடும் தலைமை ஆசிரியர், ஒவ்வொரு ஆசிரியர்கள், சப்ஜெக்ட் டீச்சர்ஸ், 6th ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் டீச்சர் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நல்ல ஆசிரியர்கள், சந்தோஷமாக இருக்கிறீங்க. இந்த நாள் போல் இனி வரும் ஒவ்வொரு நாளும் மிகுந்த சந்தோஷமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் உங்கள் ஸ்கூல் ஸ்டேட் ரேங்க் எடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். 10th 11th 12th மூன்றிலும் நீங்கள் மிகவும் படிப்பிலும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல, எங்களால் சாதிக்க முடியாதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லத்தக்கதாக நீங்கள் உங்களுடைய நன்றியை ஆசிரியர்களுக்கு எப்படி காட்ட வேண்டும் என்றால், நன்றாக படித்து குடும்பச் சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு கண் கட்டின குதிரையை போல என் கடன் பணி செய்து கிடப்பதுவே என்று சொன்னது போல உங்கள் கடன் படிப்பது. நன்றாக படித்து உங்கள் பெற்றாருக்கும் ஆசிரியருக்கும் இந்த பள்ளிக்கும் மிகுந்த பெருமையை தேடி தருவீர்கள் என்று அடிமை நம்புகிறேன். ஒவ்வொரு குழந்தைகளையும் மனமாற வாழ்த்துகிறேன். அதற்காக உதவி செய்யும் ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் ஒவ்வொருவரையும் நான் இப்பொழுதே அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வரப்போகிற கல்வியாண்டில் உங்களுடைய பள்ளி நிச்சயமாக ஸ்டேட் ரேங்க் எடுக்க வேண்டும், சென்டம் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டும். 10th காட் பிளெஸ் யூ. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ. ஊக்குவிக்கும் வார்த்தைகளால் எங்களை உற்சாகப்படுத்திய டாக்டர் நிர்மலா அன்பு கமலா அம்மா அவர்களுக்கு நன்றி. The influence of good teacher never be erased. The incredible impact of teacher in our life is immeasurable. To express our gratitude and wishes, I would like to call Mridula from 9G. கல்வி கண் திறந்த கடவுள்கள் தினம், கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் தினம், அறியாமை இருளகற்றும் அறிவு சூரியன்கள் தினம், அறிவு பணியை கொண்டாடும் ஆசிரியர் தின விழா இனிதே நடைபெற வேண்டும் என்று கால சூழ்நிலை நல்கிய இறைவனை வணங்கி என் அன்பு ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதலில் என் ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனெனில் நான் இங்கு நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன், அதனை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதற்கு முதன்மை காரணம் நம் விழா நாயகிகளான ஆசிரியர்கள் மட்டுமே. ஒரு குழந்தை முதலில் அம்மா என்று அழைக்கும் போது ஒரு தாய் அடைந்த மகிழ்ச்சியை விட நம்மை போன்ற மாணவிகளின் திறமைகளையும் பேச்சாற்றலையும் நல்ல மதிப்பெண் பெறும்போதும் ஒரு ஆசிரியர் அடைந்த மகிழ்ச்சி அத்தாயின் மகிழ்ச்சியை விட பன்மடங்கு அதிகமானது. அன்னை அளவிற்கு அக்கறை காட்டி தந்தை அளவிற்கு கண்டிப்பை கூட்டி ஏணி உயரத்தில் என்னை ஏற்றி எதிர்பார்ப்பில்லாத நல்வழிகாட்டி தன்னால் உயர்ந்த ஒருவனை பார்த்து பொறாமைப்படாத ஒரே பணி, பிறர் நலனுக்காக தன்னையே அர்ப்பணிக்கும் ஒரு பணி, வேலையை சேவையாகவும் சேவையையே வேலையாகவும் செய்யும் ஒரு பணி, ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று உலகம் போற்றும் ஒரு துறை என்றால்
அது ஆசிரிய பணி. நான் உயிரோடு இருப்பதற்கு என் தாய் தந்தைக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் சிறப்பாக வாழ்வதற்கு என் ஆசிரியர்களுக்கு மட்டுமே கடமைப்பட்டிருக்கிறேன். இவ்வுலகிற்கு என்னை அறிமுகப்படுத்திய அம்மாவை தன் கரம் பிடித்து அம்மா என்று எழுத கற்றுக் கொடுத்தது எம் ஆசிரியை. நம் வாழ்வில் உயர நிலையை அடைந்தாலும் தன் நிலை மாறாமல் அதே இடத்தில் இருந்து நம்மை ரசிப்பவர் நம் ஆசிரியர். வெறும் கற்களை சிலைகளாய் செதுக்கி சிகரத்தை அடைய வைப்பவர் நம் ஆசிரியர். தாய் தந்தை கூட சில நேரங்களில் உன்னை நான் எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தேன் என்பார்கள். ஆனால் நான் கற்பித்ததால் தான் நீ வளர்ந்தாய் என்று ஒருபோதும் வளர்த்திக் கொள்ளாதவர்கள் எம் ஆசிரியர்கள். கல்வி என்பது ஒருவனுக்கு அழிவில்லாத செல்வம். அழிவில்லாத செல்வத்தை அளவில்லாமல் கொடுத்த உங்களுக்கு நன்றிகள் பல. வெறும் புத்தகத்தில் இருப்பதை மட்டும் சொல்லிக் கொடுக்காமல் எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான திறன்களையும் ஒழுக்கங்களையும் பண்புகளையும் சொல்லிக் கொடுத்ததற்கு நன்றி. நான் தவறு செய்யும் போது நீங்கள் கூறிய அன்பான அறிவுரைகளை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். பாலைவனமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய ஆசிரியர்களுக்கு மீண்டுமாய் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். All teachers are kindly requested to come on to the stage while calling your names to receive the gifts. I extend my sincere thanks and gratitude to all my dear sisters and teachers. Sister Mercy Fatima. Sister is a role model to all. Sister Maria Selvi. Sister is a very energetic and enthusiastic person. Sister Mercy Fatima. Sister is a role model to all. Sister Maria Selvi. Sister is a very energetic and enthusiastic person. Sister Velankanni. Sister is very soft and kind. Sister Mary Christina. Sister is very creative and knowledgeable person. Sister Alankara Mary. Sister does everything with full involvement. Sister Jude Teresa. Sister is a Tamil scholar. Sister Geraldine. Sister is sincere and hardworking. Sister Punita. Sister is a good advisor. Sister Kasmir. Sister is very religious. Sister Jayanti Vidya. Sister is a good administrator. Sister Nezam. Sister is expert in all school admin works. Sister Catherine Pushpa. Sister is the nightingale of our school. Mrs. Jayanti. She is a calm and dedicated teacher. Mrs. D.A. Nirmala. She is a mother to all. Mrs. Josephine Sharmila. She is the Ramanujam of our school. Mrs. Veronica. She is very kind and calm. Mrs. Vinita. She is very energetic and pleasing personality. Mrs. Arokya Mary. She is very knowledgeable person. Mrs. Vincy Mary Charles. She is very caring and charity-minded person. Mrs. Mary Selvam Shanti. She is very down to earth. Mrs. Jyoti Malar. We have found guides, discipline, love and friendship all in one person. Miss Vinodini. Thank you for continuously inspiring students to do the best. Mrs. Kala Ranjini. Thank you for not just teaching subjects, but for teaching life lessons. Mrs. Lakshmi. To the person who always brings out the best in us. Mrs. Lata. Thank you for making me fall in love with subjects. Mrs. Sherin. Thanks for being such a great teacher. Mrs. Natia. To the world, you may be just teacher, but to the students, you are a hero. Mrs. Sasikala.
all molded into one person. We will always be grateful for your support. Mrs. Seema, without you, I would have been lost. Thank you for always guiding and inspiring us. Miss Saranya, we want to thank you for being more than just an educator. You are a source of inspiration. Mrs. Keertana, thank you for showing what it means to be a true leader. திருமதி தனலக்ஷ்மி, சரித்திரத்தை சாதனையாக மாற்றுகின்றவர். திருமதி நிறைமதி அவர்கள், லகரம் ழகரமாக மாற்றி இலக்கணத்தோடு நல்கின்றவரே. திருமதி ரீட்டா ஞானரூபி அவர்கள், அறிவியலையும் பொறுமையும் இரட்டுற மொழிபவர். திருமதி ஸ்டெல்லா கேர்லின் அவர்கள், இவர் வாழ்க்கை பாடத்தை ஐயமுறப்படுத்துபவர். திருமதி மைக்கேல் விங்சிலா அவர்கள், இவர் அமைதி ஆங்கிலத்திரத்தை மாணவர்களுக்கு அழகுற கூறுபவர். திருமதி நிர்மலா மேரி அவர்கள், இவர் அறிவியல் புலவி, சுதந்திர தமிழில் அழகுற பேசுபவர். திருமதி ஜூலி பீட்டர் அவர்கள், கூட்டல் கழித்தல் தொடங்கி சூத்திரம் வரை எடுத்து இயல்புகின்றவர் இவர். திருமதி ஆரோக்கிய விமலா, இவர் ஆடல் பாடல் பேசும் திறன் கலை நாயகி ஆவார். திருமதி ஜாக்லின் ஜோதி அவர்கள், அமைதி தன்னடக்கம் உதவும் குணம் இறைபக்தி மழவை முகம் போன்று பாடம் கற்பிப்பவர். திருமதி ஜூலி எலிசபெத் அவர்கள், மாணவ செல்வங்களை தன் வசம் வைப்பவர், கணிதத்தை கணினி போன்று அழகுற வர்ணிப்பவர். திருமதி லிட்டில் ரெஜி அவர்கள், பெண் வீராங்கனை, நற்சிந்தனையுடையவர், மற்றவர்களை ஊக்கப்படுத்துவதில் நளினம் கொண்டவர். திருமதி கிறிஸ்டி அவர்கள், அமைதியின் பெட்டகம், ஆங்கிலத்தில் அக்கினி போன்றவர். திருமதி ஆர்த்தி அவர்கள், நடையழகு உடையழகு ஆங்கில புயல். திருமதி லூனா அவர்கள், வெற்றி கோப்பை நிலைநாட்டுபவர், எல்லோரிடமும் எச்சொல்லிலும் சரி சரி தமிழில் நளினமாக மொழிப்பவர். திருமதி தனலக்ஷ்மி அவர்கள், மற்றவர்களை சிரிக்க வைக்கவும் எனக்கு எப்போதும் வெற்றி வெற்றி வாகை சூடுபவர். திருமதி வசந்தி அவர்கள், பூவின் மென்மையை போன்று மாணவிகளின் மென்மையை அறிந்தவர் இவர். திருமதி லாவண்யா அவர்கள், நடன அழகு, நடனத்துக்கே அழகு சேர்ப்பவர், நடையிலும் நளினம் குறையாதவர். திருமதி காஞ்சனா அவர்கள், தமிழ் அண்ணனின் தங்க மகள். திருமதி திரிபுர சுந்தரி அவர்கள், குரலின் மென்மை தன்மையும் கணிதத்தில் கூர்மை தன்மையும் உடையவர் இவர். எம் பள்ளி அலுவலகத்தில் பணிபுரியும் திருமதி நிர்மலா அவர்கள் எங்களுக்கு என்றும் அன்பானவர்கள், கருணையும் அனைவருக்கும் உதவி செய்யும் குணமும் உடையவர்கள். திருமதி அனிதா ஜான் அவர்கள் பிறரின் நலனை முன்வைத்து செயல்படுவார்கள். அவர்கள் தங்களின் சந்தோஷத்தையும் போலவே பிறரின் சந்தோஷத்தையும் முக்கியமாக கருதுபவர். திருமதி அனிதா அவர்கள், பொறுமை குணமுடைய இவர்கள் மன அழுத்தத்தையும் சவால்களையும் சமாளித்து நிதானமாக முடிவுகள் எடுப்பார். திரு மணி சார் அவர்கள், அவர்களின் கருத்தில் அல்லது செயலில் தடுமாற்றாமல் தொடர்ந்து அதையே பின்பற்றக்கூடிய தன்மையை கொண்டிருப்பார் இவர். எங்கள் ராமண்ணா, எங்கள் பள்ளியில் அனைவருக்குமான எங்கள் தாத்தா, உதவி செயல் மற்றும் நல்ல குணம், நல்ல மனிதர், நேர்மையானவர். அவரை போல ஒரு உதவி செய்யக்கூடிய எங்கள் வாழ்வில் ஒரு நபரை காண்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கின்றோம்.
திரு சுதாகர் அவர்கள். எப்போதும் மாணவர்களின் பாதுகாப்புக்காக காவல் படுகின்றவர் இருப்பார். அவர்கள் நேரத்திற்கு பள்ளிக்கு வருகின்றார்களா, பாதுகாப்பா வீட்டிற்கு திரும்புகின்றார்களா, பொறுப்பேற்றவர் எங்கள் அண்ணன் சுதாகர். ரோசம்மா என் பள்ளியின் செயலில் தீவிரமாக, உற்சாகமாக மற்றும் அதே சமயம் விரைவாக உதவி பணிகளை செய்கின்றவர்கள். பத்மா அவர்கள் பணிகளை பிரித்து வேலைகளை ஒழுங்கப்படுத்தி சரியாக செய்யும் ஆற்றல் கொண்டவர். திருமதி காவேரி மற்றும் திருமதி தேவி அவர்கள், இவர்கள் இருவரும் அமைதியான மனநிலையுடன் பள்ளியில் தூய்மை பணி செய்கின்றவர்கள். நன்றி. All teachers are requested to come to the stage for the photo session. To thank you belong chief guest Dr. D.R. Nirmala Anbu, who had created a possible time in our mindset for today's program. I am really grateful and thankful to you, madam. Our headmistress, Reverend Sister Mary Fatima, is supporting, guiding and encouraging us all means. Thank you, sister. Our Belong AHM, Reverend Sister Mariam Selvi, is also lending her support and guiding and encouraging us in all means. Thank you, sister. I would like to thank our staff secretaries, Mr. Wimala, our physics teacher, Mr. Julie Peter, our maths teacher, who initiated us to organize today's celebration. Thank you, teachers. A special gratitude to our Sister Pushpa, Sister Jude, and Sister Vidya for enriching us with their valuable thoughts and ideas for today's program. Thank you, sisters. A few of our teachers had taken the responsibility for guiding for us. Stage decoration, Ms. Vasanti, Mrs. Kanchana, welcome speech, Mrs. Aarti, MC, Mrs. Jodi Malar, overall program in charge, Sister Pushpa, Sister Vidya, Mrs. Lavanya, Mrs. Lata, and Mrs. Lakshmi. Vote of thanks, Mrs. Elda, ma'am. Honoring the chief guest, Mrs. Kalaranjani, ma'am, Mrs. Tamarchelvi. I extend my sincere thanks and gratitude to all the teachers who had rendered their service in various areas. The sound of band gives a majestic appearance to commence any program. I thank our band team and choir for the excellent program. Thank you, friends. The culture team had given us a fantastic treat to us in a semi-classical, folk, fun dance and conducting the games for the teachers. Thank you, friends. I should not forget all the NSS volunteers and other ministers of our school who had shared the innovative ideas to cherish today's event. Thank you, friends.
Cleanliness is a need to godliness. Finally, I extend my thanks to all the non-teaching staffs and workers of our school. Before I wind up, once again, I thank you teachers for your hard work and dedication. We learn to grow as a better people every day for your change our life at the right mix of talk and challenge. Thank you. I request our chief guest to distribute the gifts for the winners of the games. Uriyadi, Reverend Sister Mercy Fatima. And in the lucky corner, the third prize goes to Maggie Miss. Second prize, Mrs. Sharmila. First prize, Vasanthi Miss. In passing the ball, third prize, Mrs. Kavya. Second prize, Mrs. Hemalata. First prize, Mrs. Selvi. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. சொந்தமுள்ள வாழ் கண்டேன் என் வாழ்க்கை